ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் அனிதா சக்தி. தொடரும் மோதல் டூ காதல் எபிசோட் நம்பர் 11. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோ ஹோம்ஒர்க் செஞ்சுட்ருப்பாரு. கூடவே நம்ம ஹீரோயினி எதுலெல்லாம் வைக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்ருப்பாரு. நம்ம ஹீரோயினி சின்சியராக ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க. இங்கே என்னடி பண்ணுற, எங்கெல்லாம் தெரியுதுன்னு. இந்த கையெழுத்து என் பாட்டி மாதிரியே இருக்கா. ரன்னிங் மீட்டர் டெஸ்ட்லேயும் ஆஃப்டர்நூன் நடக்க போகிற டெஸ்ட்லேயும் தப்பிக்கிறதுக்காகவா? என்னடி பண்ணுறது, அந்த லீவ் கொடுக்க மாட்டான்டி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். இல்லைன்னா என் பாட்டியை கூப்பிட்டு வர சொல்கிறான். அந்த சொட்டைக்கு என்னதான் பிரச்சனை? ஆனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீ ஆல்ரெடி அவன்கிட்ட மாட்டியிருக்கடி. இப்போ நான் என்ன செய்கிறது? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே ரன்னிங் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இவ வர மாட்டா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ, திருட்டு சைனா? இரு அவர்கிட்ட சொல்கிறேன். நீ உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? தலை எழுத்து. எல்லோரும் வந்துட்டிங்களா? ஃபேமிலி ஃபேமிலி எங்கே சொல்லியிருந்தல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. உன் வேலையை பாரு. எல்லாரும் இங்கே இருக்காங்கல்ல. ஏ, வந்துட்டேன். எங்கே போயிருந்து இவ்வளோ நேரம்? போய் நில்லு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஃபேங்லி போர்டில் போய் பார்க்கல, ரிசல்ட் வந்துருச்சு. அதை பார்த்தா என்ன பார்க்காட்டி நம்ம வேலையை பாடுறா. ஏய் ஃபேங்லி, இங்கே வாயே, முக்கியமான விஷயம். எஸ், என்னது? உண்மையாவா? ஏன் 2 கண்ணில் பார்த்தேன். வா சீக்கிரமா. இது என்னால் நம்பவே முடியலடி. நான் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேனா? ஆமாம். ஐயோ, இது கனவா நினவா? ஆமாம், நிஜம்தான். ஆமாம், இது நிஜம்தான். ஹை, ஜாலி 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 ஜாலி. எனக்கு என்னப்போ என் 7ஆம் அறிவு சொல்லுது யோன் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை ஓட விட்டது, அப்புறம் நாவல் எழுத வச்சது, இதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ட். அப்படி சொல்லிட முடியாது. நான் ஒரு புக் படிச்சிருக்கேன். இப்படி தான் சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. யார் கண்டா? ரொம்ப யோசிக்காத. ஆமாம்ல. ஹே லியோன், நான் தான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். நீயே அதை ஃபேமிலிகிட்ட கொடுத்த. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? கொடுத்ததுக்கப்புறம் என்னோடது. நான் யார் கொடுத்த உனக்கு என்ன? அந்த கையில் வச்சுருக்கிறது கூட ஃபேமிலி கொடுத்தது தானே. ஃபேமிலி நீ லவ் பண்ணுறியா என்ன? பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிற. ஓவராக யோசிக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டியில் போடுறது நம்ம ஹீரோயினி பார்த்துருப்பாங்க. ஃபேமிலி அங்கே பார்த்தியாடி, நீ 3 நாள் கண் முழிச்சு பண்ண பொருளை அவன் குப்பை தொட்டியில் போடுறான். இவங்க 2 பேரும் இங்கே எப்படி? சில பேரெல்லாம் எப்பயுமே மாறவே மாட்டாங்க. சரி விடு, வா நாம போகலாம். குயான், ஃபேமிலி எங்க ரூமில் இருக்காளா? உனக்கு தெரியாதா? ஷெங்கை பார்க்கறதுக்காக மியூசிக் கிளாஸ் போயிருக்கிறா. ஓ அப்படியா, தேங்க்யூ. நீ அவளை பார்க்க விரும்புறியா? இப்படியே போனால் குறுக்கு பாதை. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் உன்னோட இமேஜின் பாய் ஃப்ரெண்ட், ரைட்? ஆனால் அதனால் நீ அஃபெக்ட் ஆக மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப தேங்க்யூ. ஆனால் அதுக்கு அவசியம் இருக்காது. நீ சோகமாக இருக்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் உனக்காக ஒரு சாங் பாடுறேன். மென்சஸ் பெயின் மாதிரி இருக்குது. என்னாச்சு ஃபேமிலி? எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்துடுறேன். கலராக இருக்குது. பரவாயில்லையே, பாய் ஃப்ரெண்ட் கூட இப்போல்லாம் நாப்கின் வாங்குறீங்களே. ஆமாம், நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். எனக்கு வைன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. ஆமாம், எனக்கு நான் லியோனை பார்த்தேன். என்ன சொன்னேன்? அவன் ஃபேமிலியை தேடி வந்தான். நான் ஷெங்க இருக்கிற இடத்துல போட்டு கொடுத்துட்டேன். பைத்தியக்காரி, ஏண்டி இப்படி பண்ண? அப்புறம் அவங்க மீட் பண்ணுறதுக்கு நாமளே வழி பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடாது. இப்போ என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல விடு. ஃபேமிலி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதையும் உன்கிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் டேஞ்சரஸ்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் உள்ளுணர்வு சொல்லுது. உள்ளுணர்வு சொல்லுதா? நீ எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கியா? அவனை சொல்கிறேன். ஃபேமிலி வந்துட்டான் சக்காலத்தான். உனக்கு என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபேமிலி இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த ஃபேமிலி, நீ கொஞ்சம் உன்னோட வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா? ஃபேமிலி, நீ என்னை பாய் ஃப்ரெண்டாகவே கண்டினியூ பண்ணலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. உனக்கு ரெஸ்ட்டு தேவை. அவனை பற்றி அதிகமாக யோசிக்காத. பாய்ஸோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும். எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. எனக்கு போர் அடிக்குது, வெளியில் போகலாமா? எனக்கும் தான். ஹை, ஆனால் காசு இல்லையே. நெக்ஸ்ட் மந்த் போகலாமா? இப்போ என்ன உங்களுக்கு போகணும் அவ்வளோதானே? கிளம்புங்க. உண்மையாவா? இரு, நான் மேக்கப் போட்டு வந்துடுறேன். நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாமா ஷின்ஷி? ட்ரிப்ளே வருமா? சாரி, நான் 5 கூட போகிறேன். இன்னொரு நாள் போகலாம். என்ன சொல்கிற? நீ தானே சொன்ன. ஐயோ, எனக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை. அப்புறமேட்டு போமா? ஏன் இப்படி பண்ணுற? ஏய், இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு. அப்படியா? 2 பேராக வந்தா ஒரு மீல் வாங்கினா ஒரு மீல் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். நீ ஆக்டிங் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டுன்னு வருத்தப்படாத. நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா?
சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ பாரு என் ஆர்டரை. இரு நான் பண்ணுறேன். 20 டிஷ்ஷஸ். இதுக்கு 20 நம்ம 2 பேர் தான். எனக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடியாத்தி இன்னைக்கு என் பர்ஸ் காலி. தேங்க்யூ ஷின்ஷி. உன் கூட இருக்கும் போது தான் நான் ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் உணர்றேனே. இட்ஸ் ஓகே விடு. ஷின்ஷி எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லையா? நான் வேஸ்டா? கொஞ்சோன்னு கூட இத்தனோடு எங்கள் அப்பா அப்போவே சொன்னார். யார் சொன்னா? உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. நான் சொல்கிறேன். கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இந்தா ஓகே. கூப்பிட்டீங்களா ப்ரொஃபஸர்? ஆமாம், நீ ஒரு கேம் வடிவமைச்சிருக்கிறல, அது ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அதில் எண்டிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எனக்கு பீப்புளோட ஒப்பீனியன் தேவை, குறிப்பாக கேர்ள்ஸோட ஒப்பீனியன். ஏன்டா மச்சான் என் உயிரை வாங்குற? ஃபேமிலி தான் அவனை விரும்புகிறான்னு தெரிஞ்சு போச்சே, அப்புறம் என்னடா உன் பிரச்சனை? அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, உண்மையான தெரிஞ்சிடும். கேளு. அவங்க ஜோடியை ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா? இல்லை. அவங்க ஒன்றா ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? இல்லை. அவங்க எங்கேயாச்சும் வெளியில் போய் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்களா? இல்லைடா. அப்புறம் எதை வச்சு சொல்கிற? அதுதான் எனக்கும் மச்சான் புரியல. இது என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியலையே. முக்கியமான பாயிண்ட்டு, ஃபேமிலியோட கால் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், அதில் அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லை. இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா அவங்க லவர்ஸ் இல்லையா? ஹலோ ஃபேமிலி, நம்ம ஸ்கூல் டீச்சர் ஃபோன் பண்ணி என்ன ஒரு வீடியோ மேக் பண்ண சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணுறியா? ஆனால் மியூசிக் பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஃபீமேல் தான் தேவை. ஃபேமிலி, எனக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணணும், ஹெல்ப் தேவை. டீச்சர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் தானே, சேர்ந்தே பண்ணலாமே. 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். என்னடி ஃபேமிலி, என்ன ஒரே மெசேஜ் போல? மூடிட்டு போடி. இங்கே பாரு, ஜான் வேலைக்கே ஆக மாட்டான். ஷென்ஷி உன் மேலே க்ரஷ்ஷாக இருக்கான்னு நினைக்கிறேன். பேசாம நீ அவனை டேட். என் மேலே அவன் ஏண்டி? இங்கே பார், அவனை கற்பனையாக உருவாக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிறது சீரியஸ், கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் உனக்கு கிடைச்ச பெட்டர் சாய்ஸ். என்ன சொல்கிற? எனக்கு வேண்டாம். அப்புறம் இஷ்டம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினி லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபோனில் இருக்க அவங்களோட பிக்சர் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த நாளை யோசிச்சு பார்ப்பாங்க. நம்மளோட ஹீரோ வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்ததும் ஒவ்வொரு நிகழ்வும் காமிச்சிட்ருப்பாங்க. ரிப்போர்ட் கார்டு கூட அவன் பாய் ஃப்ரெண்ட் தாம்மா கொடுத்தான். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். இப்படி போய் சாக போறியா என்ன? என் கூட வா அப்படின்னு என்னை கேர் பண்ணிக்கிட்டான். கல்லும் கண்டிப்பாக கரையும். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், இந்த மியூசிக் வீடியோ பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன வீடியோஸ் எல்லாம் ஓகே தானே ஃபேமிலி? இப்போ ஒன்று ஸ்கிரிப்டை எழுதிட்டுல ஓகே தானே எல்லாம்? ஹேய், ஐஸ்கிரீம் கடை, இன்னைக்கு என்னோட ட்ரீட் நான் கொடுக்குறேன். சீக்கிரமாக என் பின்னாடியே வாங்க. ஐஸ்கிரீம் வேணும் மேடம், ஆஃபர் போயிட்டுருக்கு. கப்பில் ஐஸ்கிரீம் வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வாங்கிக்கிறீங்களா? நாங்கள் 3 பேர் வந்திருக்கோமே. நீங்கள் கப்பில் ஐஸ்கிரீமே கொடுங்க, அப்புறம் ஒன்று செப்பரேட்டாக கொடுங்க. மேம், செப்பரேட் ஐஸ். கப்பில் ஐஸ்கிரீம் இவங்க 2 பேர் கொடுத்துருங்க. வைஃபை என்னை எதுக்கு அவசரமாக வர சொன்ன சொல்லு. இருப்பா சொல்கிறேன். இங்கே பார்த்தியா? வா, 2 மில்லியன் லைக்கா? ஆமாம், அந்த இடத்துல ஒரு ஃபிலிம் டைரக்டர் என்னை பார்த்துட்டு சாப்பிட கூப்பிட்ருக்காரு. அப்படியா? நீ தான் என்னோட லக்கி ஸ்டார். கூடவே இருந்த. ரெடியா? கோ. சீக்கிரம் சாப்பிடுங்க, ஆர்வமாக சாப்பிடுங்க. அப்போ தான் வீடியோ மில்லியன் வியூ போகும். சீக்கிரம் சீக்கிரம். இது பத்தாது, இந்த வேகம் பத்தாது, சீக்கிரம். நான் கொஞ்ச நேரத்துலேயே புள்ள தச்சாக்கிட்டானுங்க. ஏய், ஒன்றும் இல்லை. இவகிட்ட பிள்ளவா சொல்லிடலாமா? என்ன வேணாம், ஃபேமஸ் ஆகிட்டு நீ. ஆமாண்டா. ஃபயர், ஓடுங்க எல்லாரும், ஓடுங்க வெளியில். குயின், என்ன நடக்குது இங்கே? எங்கள் ரூமில் திடீர்னு புகை வர ஆரம்பிச்சுது. ஃபேமிலி அங்கே தான் இருக்கா. டேய் போகாதடா, டேய் டேஞ்சரஸ்ரா. ஃபேமிலி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா. ஷெங், நீங்கள் என்ன பண்ணுற? நீ எங்கே போயிருந்த? ஃபேமிலி, உன் ரூமில் புகை வந்துருச்சுன்னு உனக்கு காப்பாற்றுக்காக யோன் ஓடி இருக்கான். ஹே, இங்கே தான் இருக்கியா? எங்கே போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பொடி ஹேண்ட்ஸம் பாயின் வீர சாகசம். என்ன இதெல்லாம்? அதை விடு, உண்மையிலுமே அந்த இடத்துல ஃபயர் பிடிச்சிருந்தா இப்போ எதுக்கு அது? சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்கள். எனக்கு நான் என்ன ஆவன்றதை விட உன்னை ஃபயர்லேருந்து காப்பாற்றுறது முக்கியமாக இருந்துச்சு. நானும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படியே நிற்க. சரி விடு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சாரி, இன்னைக்கு அந்த ஆஃபர் இல்லை, செப்பரேட்டாக தான் வேணும். நாளைக்கு கஃபே வந்துரு. என்னது இந்த கேம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குப்பா. இந்த கேமில் நிறைய லவ் சீக்வன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் கேம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லவ்வா? அது எப்படி லவ் சீக்வன்ஸ் கொடுக்குறது? உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை ரீகால் பண்ணி பாரு. உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா யான்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொடியில் 2 பேர் லவ் டாக். இந்தா சாப்பிடு.
சந்தில் அப்படி நீ சிந்து பாடாதீங்க கூட. லவ் இருக்கா இல்லையாயா? எனக்கு இல்லை. அப்படின்னா நீ வேணா ஃபேமிலி வச்சு ட்ரை பண்ண. ஆ, அவன் கேமுக்காக தானே ஃபேமிலி. டேட்டிங் பண்ணுங்க. அதை வச்சு அவன் கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்பால. என்ன லியோன் நான் சொல்கிறது? சரி லியோன், இந்த லவ் பற்றி என்ன சொல்கிற? ரெடியாரு. ஏன்? டேட்டிங் பண்ண. டேட்டிங் பண்ணவா? ஆமாம். இவன் உண்மையை தான் சொல்கிறானா? போயிட்டான். யார் இவன் கூட டேட்டிங் பண்ணுவா? அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்